அதுக்கு பிறகு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹ் ஃபஜ்ர் வரைக்கும் எதுவும் தொழுதாங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துல கூட எதை விட மாட்டாங்க, வித்ர் தொழு என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அப்போ நம்ம வித்ர் தொழுதாலும் தொழுது கொள்ளலாம், தொழாதான் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அதனால அந்த முஸ்தலிஃபா வந்த பிறகு மக்ரிப் இஷா தொழுது என்ன செஞ்சிடணும், தூங்கிடணும். ஃபஜ்ர் தொழுக நேரமானதும் முஸ்தலிஃபாவில் பிறை 10 சுபு நாம என்ன செய்யறோம், ஃபஜ்ர் நேரம் வந்த உடனே பாங்கு சொல்லி எது தொழுகிறோம், சுபு தொழுகிறோம். இப்ப நம்ம பொதுவாக ஃபஜ்ர் நேரம் 4:43 பாங்கு, எத்தனை மணிக்கு தொழுகிறோம், 5:13 தொழுகிறோம். அந்த அப்படி தொழக்கூடாது. 4:43 பாங்குனா 4:45 நம்ம என்ன செஞ்சிடணும், சுபு தொழும். ஏன்னா சுபு தொழுத பிறகு அல்லாஹ் சொல்றான், ஃபைதா அஃபல்து மின் அரஃபாத்தி, நீங்க அரஃபாவிலிருந்து கிளம்பி விட்டால், அரஃபாவிலிருந்து கிளம்பி எங்க வர்றோம், முஸ்தலிஃபாக்கு வர்றோம். ஃபதுகுருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம், அல்லாஹ்வை நீங்க மஷ்அருல் ஹராம்ல நினைவு கூறுங்க. இந்த மஷ்அருல் ஹராமுக்கு ரசூலுல்லாஹ் எப்போ வந்திருக்கிறாங்க, சுபுக்கு பிறகு தான் வந்திருக்கிறாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எங்கோ கிளம்ப வேண்டியிருக்கு, திரும்ப மினாக்கு கிளம்ப வேண்டியிருக்கு. அப்படி சுபுவை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவில் பாங்கு சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. இப்போ சுபு பாங்குறது பொதுவாக நம்ம நாட்டில் சுபு பாங்குறது சூரியன் உதிக்கிறதுக்கு 1.25 மணி நேரம் என்ன செய்யும், சுபு பாங்கு. இப்போ 4:45 பாங்குனா சூரியன் உதிக்கிறது 1.25 மணி நேரம். எத்தனை மணிக்கு உதிக்கும், 6 மணி 6:04 இப்படி உதிக்கும். அங்க கொஞ்சம் கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்ப நம்ம சுபுவும் வந்து முஸ்தலிஃபால நாம சுபு தொழுத உடனே ஃபஜ்ருடைய 6 மணி நேரத்துக்கு சுபு தொழுதுட்டோம்னா நமக்கு நல்ல டைம் 1.25 மணி நேரம் கிடைக்கும். இப்போ என்ன செய்யணும்னா, நம்ம சுபு தொழுது முடிச்ச பிறகு சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல புலபுலன்னு வரும் பாருங்க, அப்போ நம்ம அந்த மஷ்அருல் ஹராம் இடத்துக்கு வரணும். மஷ்அருல் ஹராமுக்கு வராட்டா முஸ்தலிஃபால என்ன செய்யணும், அல்லாஹ் சொன்ன அந்த உத்தரவை நிறைவேற்றுற வரைக்கும் நம்ம கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ் தேவை. அரஃபால கேட்கிறோம், அடுத்து எங்கேயும் கேட்கணும், முஸ்தலிஃபால கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான், ஃபைதா அஃபல்து மின் அரஃபாத், நீங்க அரஃபாவில் இருந்து புறப்பட்டு விட்டால் ஃபதுகுருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம், மஷ்அருல் ஹராம்ல வந்து அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். அப்போ மஷ்அருல் ஹராம் என்பது முஸ்தலிஃபால உள்ள இடம். அப்ப அந்த இடத்துக்கு 32 லட்சம் மக்களும் வர முடியாது சுபூ தொழுத பிறகு. அப்ப நமக்கு அந்த இடத்துக்கு அல்லாஹ் தர வாய்ப்படிச்சா அங்க வந்து கேட்கணும். இதெல்லாம் முஸ்தலிஃபாலே உட்கார்ந்து கிப்லா சுபூ தொழுத பிறகு கிப்லா முன்னோக்கி அல்லாஹ் தேவையை கேட்கணும். துவா கொஞ்சம் துவா கேட்டுட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் துவா கேட்டுட்டு நம்ம அங்க என்ன செய்யணும்னா தக்பீர், தக்பீர் என்ன செய்யணும், தக்பீர்னா என்ன சொல்ல பார்ப்போம். தக்பீர்னா அல்லாஹு அக்பர், தக்பீர்னா அல்லாஹு அக்பர். தஹ்மீத், தஹ்மீத்னா அல்ஹம்துலில்லாஹ். தஹ்லீல், தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ். தௌஹீத்னா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது தௌஹீத். அது திக்ர், துஆ. எந்த திக்ர், லா இலாஹ இல்லல்லாஹ். இதை நாம என்ன செய்யலாம், அந்த செய்யணும். எப்போ செய்யணும், முஸ்தலிஃபாவுல சுபூ தொழுதுட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இதையெல்லாம் என்ன செய்யணும், செய்யணும். தக்பீர் சொல்லணும், தஹ்மீத் சொல்லணும், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு. இதெல்லாம் எத்தனை தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நம்ம என்ன செஞ்சுக்கணும், சொல்லிக்கணும். முஸ்தலிஃபா துஆவும் நம்ம கேட்டுக்கணும், துஆவும் கேட்டுக்கணும். முஸ்தலிஃபா எங்க தான் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தங்கி கொள்ளலாம். இப்போ முஸ்தலிஃபாவை முடிச்சுட்டு சூரியன் உதயமாவதுக்கு முன்னாடி பிறை 10 நம்ம எங்க கிளம்பிடுறோம், மினாவை நோக்கி கிளம்பிடுறோம். இப்ப நீங்க பாருங்க, பிறை 10 இருக்குல்ல, பிறை 10 முஸ்தலிஃபாவை தங்கி சுபு முடிச்சுட்டு சூரியன் உதயமாவதுக்கு முன்னாடி நம்ம எங்க வர்றோம், மினாவுக்கு வர்றோம். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, வயோதிகமான பெண்கள், அதாவது பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள், இவங்களுக்கு வந்து முஸ்தலிஃபாவில் தங்கி இருக்கும் போது பாதி இரவு சூரியன் மறைஞ்ச உடனேயே, சந்திரன் மறைஞ்ச உடனேயே இரவுலேயே ரசூலுல்லாஹ் மினாவுக்கு வர்றதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க ஒரு பஸ்ல போறீங்கன்னு வச்சிருக்க, ரசூலுல்லாஹ் கொடுத்த அனுமதி வந்து பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுக்கு, முடவர்களுக்கு. ஆனா அந்த பஸ்ல, ஒரு பஸ்ல 60 சீட் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, 60 சீட்ல எல்லாருமே என்ன செய்ய மாட்டாங்க, பெண்கள் குழந்தைகள் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. இவ மிட் நைட்ல இந்த பெண்கள் குழந்தைகள் அனுப்பி வச்சிருவாங்க. எங்க அனுப்பி வச்சிருவாங்க, மினாக்கு அனுப்பி வச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு உங்க பஸ்ஸை விட்டுட்டீங்க வச்சுக்கிடுங்க, இன்னொரு பஸ் ஏறதான் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, ரொம்ப சிரமமாயிரு, மினாக்கே வர முடியாம என்ன செஞ்சுட்டு போயிடும். அப்போ திரகாத்திரமான ஆட்களும் அந்த பஸ்ல தான் எங்க வரணும், மினாக்கு எப்பவுமே வரணும். மிட் நைட்லேயே வர்ற மாதிரி என்ன செஞ்சணும், வந்துடும். உங்களை அனுப்பிட்டாங்கன்னா நீ அதை மறுக்க முடியாது. அன்னைக்கு மினா முஸ்தலிஃபால இருந்து மினாக்கு எப்பதான் கிளம்பணும், சுபூ தொழுத பிறகு தான் கிளம்பணும். ஆனா உங்க பஸ்ஸை வந்து அவங்க மிட் நைட்டே அனுப்பிட்டாங்க வச்சுக்கிடுங்க, 32 லட்சம் பேர்.
இப்ப நபிகள் நாயகம் காலத்துல வந்து பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், முடவர்கள் மட்டும்தான் முடியாதவங்க. ஆனா இன்றைய காலம் அப்படி கிடையாது. இன்றைய காலத்துல யாருக்கு அந்த நேரத்துல வணக்கத்தை செய்ய முடியுதோ அவங்க மட்டும்தான் முடியவர்கள். மற்ற எல்லாருமே யாரு தான் முடியாதவர்கள். அப்ப உங்க பஸ்ல 60 பேர் இருக்கிறீங்க, 20 பேர் தான் பெண்கள், முதியவர்கள் இருக்கிறாங்க, 40 பேர் திரகாத்திரமான ஆட்கள் இருந்தாங்கன்னா நீங்க நைட்ல எங்க வந்துடலாம், மீனாக்கு வந்தா நீங்க தப்பா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10ஆவது நாள் நம்ம எங்க வந்துட்டோம், மீனாக்கு வந்துட்டோம். 10ஆவது நாள் செய்ய வேண்டிய வணக்கங்களை ஞாபகம் வச்சுக்கணும். 10ஆவது நாள் நம்ம செய்ய வேண்டிய முதல் வணக்கம் பெரிய ஜம்ரா. சைத்தானை கல்லெறிந்து சொல்லுவாங்களா இல்லையா, அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அது நம்ம மக்கள் தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ராஹிம் நபி எரிஞ்சாங்க, அது வந்து ஒரு வணக்கம் இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் கல்லெறிவதை பற்றி சொல்லும் போது ஒதுக்குருவாக ஐயாமி மாடுதான், அறியப்பட்ட நாட்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, நினைவு கூறுங்கள். ஜம்ராவில் கல்லெறிவது என்பது திக்ர், அது ஒரு வணக்கம். அதை போய் நம்ம சைத்தானுக்கு எரியல, அதே நாம மனசில் வைத்துக் கொண்டு எரியல, ஏதாவது சைத்தானும் கிடையாது, அது ஒரு திக்ர். அப்போ அங்க 3 ஜம்ராக்கள் இருக்கு. 3 ஜம்ராவும் அந்த இடங்களும் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டிய இடங்கள். அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டிய இடங்கள் என்பதற்காகத்தான் ஜம்ரா என்ன செய்யுது இருக்கு. அது கல்லுக்கு, அது சைத்தானும் கிடையாது, அது ஒரு அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டிய இடங்கள். அப்ப அந்த 3 ஜம்ரா இருக்கு. ஒண்ணு வந்து சின்ன ஜம்ரா, அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி அதை விட பெரிய ஜம்ரா, அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி அதை விட பெரிய ஜம்ரா. இப்போ பிறை 10ல வந்து முதல்ல பெரிய ஜம்ராவை மட்டும்தான் என்ன செய்யணும். ஜம்ரான தூண், ஜம்ரான அர்த்தம் தூண். பெரிய ஜம்ரா மட்டும் தான் நம்ம கருத்தறியணும். அப்ப பிறை 10ல செய்ய வேண்டிய வணக்கம் பெரிய ஜம்ராவில் கருத்தறிகிறது. அடுத்து குர்பானி கொடுக்கிறது. குர்பானி கவலைப்படவே வேணாம், உங்க சார்பாக செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. ரொம்ப அனுபவசாலியா பல தடவை வச்சு செஞ்சவங்களா இருந்தாங்கன்னா அவங்க அந்த அறுக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க சீட்டை கொடுத்து அவங்களே என்ன செய்யலாம், அறுக்கலாம். இதெல்லாம் உங்க சார்பா அறுத்துருவாங்க, அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குர்பானியை பொறுத்த வரைக்கும் பிறை 10ல அறுக்க ஆரம்பிக்கிறது. பிறை 10, பிறை 11, பிறை 12, பிறை 13 வரை அறுத்துக்கள்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருவாங்க, அறுத்து முடிச்சிருவாங்க. அதனால குர்பானி நம்ம சார்பா கொடுக்கப்பட்டவங்க மார்க்கத்துக்கு அனுமதி இருக்கு. ரசூலா செஞ்சிருக்காங்க, அவங்க மனைவியர் சார்பா ரசூலாவே குர்பானி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம சார்பா மத்தவங்க கொடுக்குறது கிடையாது, தப்பு கிடையாது. உங்க சார்பா குர்பானி கொடுத்துருவாங்க. அப்ப பிறை 10ல செய்ய வேண்டிய வணக்கம் குர்பானி, அது நம்ம சார்பா கொடுக்கப்பட்டும், அதை மட்டும் விட்டுருங்க. அப்போ பிறை 10 செய்ய வேண்டிய முதல் வணக்கம் பெரிய ஜம்ராவுக்கு என்ன செய்யறது, கல்லெறியது. 2வது வணக்கம் நாம வந்து தலையை மடிக்கிறது. 3வது வணக்கம் தவாஃப் சை செய்யறது. அப்ப 10ஆவது நாள் செய்ய வேண்டிய வணக்கம் சொல்லுங்க பார்ப்போம். பெரிய ஜம்ராவுல கல்லெறிவது, அடுத்து தலையை மடிக்கிறது, அடுத்து தவாஃப் சை செய்யறது. தவாஃபு செய்யும் ஒண்ணும், ஆனா கணக்குக்காண்டி 2ன்னு வச்சுக்கணும். இப்போ 10ஆவது நாள் வந்து நம்ம இஹ்ராம்ல இருந்து விடுபடுறோம். இந்த 3ல வந்து ஏதாவது 2 நீங்க நிறைவேற்றினீங்கன்னா எதெல்லாம் சொல்ல பார்ப்போம். பெரிய ஜம்ராவை கல்லெறிவது, தலையை மடிப்பது, தவாஃபும் சையும் சேர்ந்து ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த 3ல வந்து ஏதாவது 2 நீங்க நிறைவேற்றினீங்கன்னா உங்களுக்கு முதல் விடுதலை. முதல் விடுதலைன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இஹ்ராமுடைய நியத்து வச்சுட்டா செய்யக்கூடாத செய்திகள் தான் இருக்குல்ல, அதுல வந்து கணவன் மனைவியா போனவங்களுக்கு தாம்பத்தியத்தை தவிர மற்ற எல்லாம் அனுமதி ஆகிடும். நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்தலாம். 3 ஏதாவது எதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். பெரிய ஜம்ராவில் கல்லெறிவது, தலையை மடிப்பது, தவாஃப் செய்கிறது. இப்போ ஒரு ஆள் தவாஃப் செய்ய முடிச்சு தலையை மடிச்சிட்டாரு, இப்போ என்ன செஞ்சுக்கலாம், நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துக்கலாம். வந்த பிறகு ஜம்ராவில் போய் கல்லெறிஞ்சா போதும். ஒரு ஆள் ஜம்ராவில் கல்லெறிஞ்சு இந்த தலையை மடிச்சிட்டாரு, இப்போ இவர் ரூமுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம், நார்மல் ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு போய் குளிச்சுட்டு நறுமணம் பூசிக்கிட்டு என்ன செஞ்சுக்கலாம், தவாஃப் செஞ்சுக்கலாம். ஒரு ஆள் செஞ்சாரு, தவாஃப் செய்ய முடிச்சுட்டு ஜம்ராவில் கல்லெறிஞ்சிட்டாரு, சரிங்களா. அதுக்கு பிறகு ஒரு வீட்டுக்கு வந்து எல்லாம் செஞ்சுட்டு அது போய் தலையை என்ன செஞ்சுக்கலாம், மடிச்சுக்கலாம். அது 3ஐயும் செஞ்சுக்கிட்டு வந்தால் தப்பு கிடையாது. இப்போ முதல் விடுதலை என்பது இந்த 3ல 2 செஞ்சுட்டா முதல் விடுதலை. எந்த 3லாம் சொல்லுங்க பார்ப்போம். ஜம்ராவில் கல்லெறிவது, தலைமுடியை மடிப்பது, தவாஃபும் சையும் சேர்த்து 1. சரி, 2வது இந்த 10ஆவது நாள் செய்ய வேண்டிய வணக்கம் இருக்குல்ல. இப்ப நான் இந்த தனித்தை தவாஃப் செய்யும் 1ன்னு சொன்னேன்ல, இப்ப நம்பர் 2 நீங்க முதல் விடுதலைக்கு 2 முடிக்கணும், அதுக்கு 2ஐயும் ஒண்ணாய்க்கணும். முழு விடுதலைக்கு 3ஐயும் செஞ்சுட்டா முழு விடுதலை. கணவன் மனைவியா போனவங்களுக்கு தாம்பத்தியம் என்ன செய்யப்பட்டோம், அனுமதிக்கப்பட்டு எல்லாமே இஹ்ராம் நம்ம வெளியே வந்தோம். பிறை 11, 12, 13 செய்யக்கூடிய வணக்கங்கள் இஹ்ராம் இல்லாம தான் நம்ம என்ன செய்ய போறோம், இஹ்ராம் இல்லாம தான் செய்யணும்.
இப்போ உங்களுக்கு விளங்கிருங்க, பிறை 10 வந்து செய்ய வேண்டிய வணக்கங்கள். பெரிய ஜபராவில் கல்லறிவது, தலையை மடிப்பது, தவாப் செய்வது, சடையை செய்வது. எதை மாத்தி மாத்தி செஞ்சாலும் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. 32 பேரும் ஜம்ராவில் கல்லறிஞ்ச பிறகு, 32 பேரும் தலையை மடிச்ச பிறகு, 32 லட்சம் பேரும் தவாப் செஞ்ச பிறகு சையை செய்ய கண்டிப்பா முடியாது. அப்போ ஒரு கூட்டம் என்ன செய்யும், தவாஃப்ல இருக்கும். ஒரு கூட்டம் என்ன செய்யும், சையை செய்யும். ஒரு கூட்டம் என்ன செய்யும், தலையை மடிக்கும். ஒரு கூட்டம் என்ன செய்யும், கல்லறியும். அப்போ இதை வந்து மாத்தி 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 செஞ்சுக்கலாம். 10ஆம் நாள் செய்ய வேண்டிய வணக்கங்கள் இருக்கு பாருங்க. இதை எதுக்குள்ள முடிக்கணும், மகரிபுக்குள்ள என்ன செய்யணும், முடிக்கணும். நிர்பந்தத்துல மிட் நைட் வரைக்கும் ஆனா என்ன கிடையாது, தப்பு கிடையாது. இப்ப 10ஆம் நாள் தவாஃப் இருக்குல்ல, காபாவை சுத்துறது, இதை செய்யாட்டா ஹஜ்ஜு கூடாது. நீங்க திரும்ப என்ன செய்யணும், அடுத்த வருஷம் தான் என்ன செய்யணும், ஹஜ்ஜுக்கு வரணும். அதனால 10ஆம் நாள் தவாஃப் என்பது எனக்கு ரொம்ப மஸ்ட். ஒரு பெண்ணுக்கு மாத விளக்கு வந்துருச்சுன்னா அவங்க அந்த 10ஆம் நாள் தவாஃபை மாத விளக்குல இருந்து என்ன செய்யணும், தூய்மை அடைஞ்ச பிறகு என்ன செய்யணும், செய்யணும். இப்ப நீங்க என்ன செய்வாங்கன்னா 10ஆம் நாள் தவாஃபு செய்யாட்ட ஹஜ்ஜே கூடாது. அப்ப அதனால ஒரு ஆள் வந்து 10ஆம் நாள் தவாஃப் செய்யறதுன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு, உண்மையிலே முடியாம ஆயிட்டாரு, மயக்கத்தில் ஆயிட்டாரு, உண்மையிலே முடியல. எப்ப அவர் சக்தி கிடைக்குதோ உடனே வந்து என்ன செஞ்சிடணும், 10ஆம் நாள் தவாஃப். 10ஆம் நாள் இது வந்து சக்தி உடையவங்க அனைவரும் எதுக்குள்ள முடிக்கணும், மகரிபுக்குள்ள, 10ஆம் நாள் மகரிபுக்குள்ள. அதை கொஞ்சம் தள்ளி போயிட்டு நைட்டுக்குள்ள முடிக்கணும். தேவையில்லாம என்ன செய்யக்கூடாது, தள்ளக்கூடாது. ஒரு ஆளு உண்மையிலே 10ஆம் நாள் மயக்கம் அடைஞ்சிட்டாரு, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. பெண்களுக்கு மாத விளக்கு வந்துச்சு. மாத விளக்கு வந்துச்சுன்னா அவங்க 10ஆம் நாள் தவாஃப் எப்பதான் செய்யணும், அவங்க வந்து சுத்தம் அடைஞ்ச பிறகு வந்து செஞ்சுக்கணும். அதே போல ஒரு ஆள் மயக்கம் ஆயிட்டாரு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க, எங்க நடக்கவே முடியல. இந்த மாதிரி ஆட்கள் அவங்க எப்போ கெதி கிடைக்கணும் வந்து வீட்டுல உட்கார்ந்தா என்ன செஞ்சிடணும், வீல் சேர்ந்து உட்கார்ந்தா என்ன செஞ்சிடணும், 10ஆம் நாள் தவாஃப் சுத்திடணும். 10ஆம் நாள் தவாஃப் செய்யாட்டா அது ஹஜ் என்ன செய்யாது, கூடாது. அப்ப 10ஆம் நாள் கிரியைகளை எதுக்குள்ள முடிக்கணும், மகரிபுக்குள்ள. முடியாட்டா எதுக்குள்ள முடிச்சுக்கலாம், மிட் நைட்டுக்குள்ள முடிச்சுக்கலாம். 10ஆம் நாள் விஷயங்கள் இருக்கு பாருங்க, இதை மாத்தி மாத்தி செஞ்சுக்கலாம். அதுல முதல் அனுமதி, முதல் விடுதலை, முழு விடுதலை பத்தி உங்களுக்கு நான் செஞ்சிட்டேன், சொல்லிட்டேன். இப்ப வந்து ஜம்ராவில் கல்லறியற 10ஆம் நாள் இது வந்து சூரியன் உச்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும், எரிய சுண்ணத்து. நிர்பந்தம் ஆயினா பின்னாடி எரிஞ்சிக்கலாம். ஆனா எதுக்குள்ள முடிக்கணும், சூரியன் உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. மிட் நைட்ல வர்றாங்கல்ல, அவங்க எப்பவுமே எரிஞ்சிடலாம், மிட் நைட்ல எரிஞ்சிடலாம். ஆனா இது எப்போ கல்லறியணும், சூரியன் உச்சிப்பதான் கல்லறியணும். மிட் நைட்ல வர்றவங்க என்ன செஞ்சுக்கலாம், நிர்பந்தமா இருக்கிறதால மிட் நைட்ல என்ன செஞ்சுக்கலாம், எரிந்து கொள்ளலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு ரொம்ப கடுமையா எச்சரிக்கை பண்ணிடுறேன். கல்லுடைய அளவு வந்து நம்ம முஸ்தலிஃபாவில் இருந்து மினாக்குள்ள நுழையிற பாருங்க, மினாக்குள்ள நுழைஞ்சோன்னா கல்லை பொறுக்கணும், சரிங்களா? ஊர்ல கட்டியெல்லாம் கொண்டு போக வேண்டியது, அங்கே கல் நமக்கு தாராளமா என்ன செய்யும், கிடைக்கும். அங்க கல் பொறுக்கும் போது ரசூலா உங்க மார்க்கத்துல வரம்பு மீறாதீங்க, உங்களை முன் வாழ்ந்தவங்க அழிஞ்சதெல்லாம் மார்க்கத்துல வரம்பு மீறதுனால தான். அதனால எரியக்கூடிய கல் எப்படி இருக்குன்னா இந்த அளவுக்கு பொடிசாவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு பெருசாவும் இருக்கக்கூடாது, நடுத்தரமா ஒரு புளியம் போட்ட சுண்டல் அளவுக்கு என்ன செய்யணும், அந்த கல் பொடி கல்லாவும் இருக்கக்கூடாது, பெரிய கல்லாவும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சுண்டி வீசக்கூடிய அளவுக்கு ஒரு சுண்டல் சைஸ்ல, புளியம் போட்ட சைஸ்ல அந்த கல் என்ன செய்யணும், இருக்கணும். கல்லை எரியும் போது நம்ம என்ன சொல்லணும், அதாவது பெரிய ஜபலா, பிறை 10 பெரிய ஜபலா மட்டும் கல் எறியணும். வலது புறமா மினா, இடது புறமா மக்கா இருக்கிற மாதிரி பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் ஒரு கல். அந்த கல் வந்து அந்த தூண்ல பட்டாலும் சரி, தூண்ல பட்டு அந்த இதுக்குள்ள விழணும். அது அந்த வளாகத்துக்குள்ள விழுந்தா, ரவுண்ட் இருப்பாங்க, அதுக்குள்ள விழுந்தாலும் சரி அல்லாஹ் அக்பர். இப்படி ஒரு கல்லை எறியறீங்க, உங்களுக்கு நல்ல தெரியுது, வெளியே போய் விழுந்துன்னு வச்சுருங்க, அதாவது உள்ள போகாம வெளியே போய் விழுந்துன்னு வச்சுருங்க. கூட நம்பர்ல கரெக்டா இருக்க சொல்ல, நம்பர் சொல்வது பொழுதுபோக்கு கிடையாது. இப்ப நம்ம தொழுகையில வந்து நமக்கு உண்மையிலே நம்ம வந்து மறந்து போச்சு எத்தனை கல் எரிஞ்சோம். அப்படி உங்களுக்கு உண்மையிலே மறந்தா மட்டும் இந்த சூழ தொழுகையில வந்து 3ஆம் நாளாம் சந்தேகம் வந்தா ரசூல் என்ன சொல்றாங்க, ஒப்பனி அதான் உனக்கு உறுதியானதின் மீது கட்டமைத்துக்கணும். அப்ப நமக்கு 5 கல் எரிஞ்சமா 6 கல் எரிஞ்சமா சந்தேகம் வந்தா எத்தனாவது கல் உறுதியானது, 5 உறுதியானது. ஆனா இதுல பொடுபோக்கா இருக்கு, 7 கல் தான் எரியும், சரிங்களா? 7 கல் தான் எரியணும், அதுல பொடுபோக்கு தான் வராது. உண்மையில நம்ம சக்திக்கு மீறி மறந்துருச்சுன்னா நம்ம இந்த சட்டத்தை செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். அப்போ அல்லாஹ் அக்பர் சொல்லி அந்த இதுக்குள்ள எரியணும். ஒவ்வொரு கல்லிலும் அல்லாஹ் அக்பர். இது வந்து அல்லாஹ் நினைவு கூறுவது. செருப்பை விட்டு எறிகிறதோ, பாட்டில் விட்டு எறிகிறதோ,
சில வித்தியாசமான காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க. அங்க போய் என்ன செய்வாங்க, ஒரு கிரிக்கெட் பந்து வீசுற மாதிரிலாம் தூக்கி வீசுவாங்க. செய்தான கல்லறின்னு சொல்லிட்டு எரியறவங்களும் எப்படி மாறிடுறாங்க, செய்தா மாதிரி மாறிடுறாங்க, தப்பு. அப்போ ஜம்ராவுல கல்லறிவது ஒரு சுன்னத். இது 10ஆம் நாள் எதுல மட்டும் கல்லறியணும், பெரிய ஜம்ராவை மட்டும்தான். 10ஆம் நாள் வணக்க மேல முடிச்சிட்டோம்னா நம்ம வந்து அந்த முதல் விடுதலை அதை தான் உங்களுக்கு என்ன செஞ்சாச்சு, விளக்கியாச்சு. அப்போ வந்து 10ஆம் நாள் தவாப் செய்யறோம்ல, தவாப் செய்யும் போது 7 சுற்று என்ன செய்யணும், நடந்துதான் சுத்தணும். வலது தோல் பூஜை என்ன செய்யக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. சஃபா நம்ம அந்த சட்டங்களை தான் சொல்லி தந்துட்டோம் ஆரம்பத்தில். உம்ராக்கு என்ன சட்டம் சொல்லித்தோமோ அதே சட்டம் தான். மகாம் ருக்னுல் யமானிக்கும் ஹஜ்ஜுல் அஸ்வத் மத்திய ரப்பனா ஆத்தினா என்ன செய்யணும், ஓதணும். சுற்றி முடிச்ச பிறகு மகாம் இப்ராஹிம் வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லான்னு சொல்லிட்டு 2 ரக்காத் என்ன செய்யணும், தொழணும். தொழுது முடிச்ச பிறகு சம்சம் தண்ணியை குடிக்கணும், தலையில என்ன செஞ்சுக்கலாம், ஊத்திக்கலாம். அதுக்கு பிறகு ஹஜ்ஜுல் அஸ்வதுக்கு வந்து என்ன செய்யறோம், இஷாரா பண்றோம். அதாவது முத்தம் கொடுக்குறோம். முத்தம் கொடுத்துட்டு எங்க போறோம், சஃபா மர்வாக்கு போறோம். அங்க போய் அபுதோ பிமா பதல்லாஹின்னு சொல்றோம். திரும்ப என்ன செய்யறோம், இன்ன சஃபா மர்வல் முஷாயிதா சொல்றோம். சஃபாக்கு மேல ஏறுறோம். காபா பார்த்து 3 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்றோம். திரும்ப லா இலாஹ இல்லல்லாஹ் துவா ஓதுறோம், துவா செய்யறோம். திரும்ப துவா ஓதுறோம், துவா செய்யறோம். திரும்ப துவா ஓதுறோம், துவா செய்யறோம். திரும்ப அங்கிருந்து இறங்கி 2 பச்சை லைட் இருக்கு பாருங்க, அதுக்கு பத்தி என்ன செய்யணும், 8 கிளை பக்கத்துல நல்ல வேகமா ஓடணும். அதுக்கு மற்ற இடத்துல நடந்து போகணும். மருவாவில் ஏறி அதே மாதிரி என்ன செய்யறோம். சஃபா மருவாவில் ஓடி முடிச்ச பிறகு நீங்க முன்கூட்டியே தலையை மடிக்காட்டா சஃபா மருவாவில் ஓடி முடிச்ச பிறகு என்ன செஞ்சிடணும், ஆண்கள் வந்து என்ன செய்யணும், தலையை மடிக்கணும். முதல்ல வலது புறம், அடுத்து இடது புறம். இப்போ நம்ம பிறை 8ல தல்பியா சொல்ல ஆரம்பிக்கிறோம்ல, இந்த தல்பியா எதோட முடியுதுன்னு சொன்னோம்னா பிறை 10ல ஜம்ராவுல கல்லறிகிறோம்ல பெரிய ஜம், அதோட எது முடிஞ்சாச்சு தல்பியா. அதுக்கு போய் தல்பியா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு மத்தியில எல்லாம் என்ன செய்யணும், தல்பியாவை நம்ம என்ன செஞ்சுக்கணும், சொல்லிக்கணும். பெண்களுக்கு மாதவிலக்கின் காரணமா 10ஆம் நாள் தவாப் செய்ய முடியாது, அவங்க எப்போ செஞ்சுக்கணும், மாதவிலக்கு தூய்மை அடைஞ்ச பிறகு செஞ்சுக்கணும். சை செஞ்சுக்கலாம். ஏன்னா சைங்கிறது இதுக்குள்ள கிடையாது, காபாக்குள்ள கிடையாது. 10ஆம் நாள் சையை பெண்கள் முடிச்சிடலாம், கல்லறிவதை பெண்கள் முடிச்சிடலாம், அவங்க தலைமுடிய கத்தரிக்கையை முடிச்சிடலாம். எது மட்டும் தான் அவங்களுக்கு மாதவிலக்கு வந்துடும், இது மட்டும் தான் பாக்கி இருக்கும். தவாப் மட்டும் தூய்மை அடைஞ்ச பிறகு செஞ்சுக்கலாம். இதை அடிப்படையாக வைத்து ஒருவருக்கு ஹஜ்ஜில தவா 10ஆம் நாள் தவாப் செய்ய முடியாத அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா அவர் எப்போ வந்து செஞ்சுக்கணும், எப்போ அவருக்கு முடியுமோ அப்போ செஞ்சுக்கணும். மற்ற எல்லாருமே எப்போ செஞ்சிடணும், 10ஆம் நாள்ல என்ன செஞ்சிடணும், முடித்து விட வேண்டும். பிறகு நம்ம பிறை 11, 12, 13 மினாவில் தங்க வேண்டிய நாள். பிறை 11, 12, நம்ம அந்த தவாஃப்ல வந்து சுத்தி முடிச்சப்ப எதை குடிக்கிறோம், சம்சம் தண்ணியை குடிக்கணும், அது சொல்லிட்டோம். பிறை 10ஆம் நாள் கிரியைகளை முன் பின்னா செய்யலாம், அதையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொல்லியாச்சு. குர்பானி சட்டம் சொல்லிட்டோம். அடுத்து வந்து 11, 12, 13 எங்க தங்க வேண்டிய நாள், மினாவில் தங்க வேண்டிய நாள். மினாவில் வந்து சூரியன் லுகர் தொழுகைக்கு பிறகு சூரியன் மலையத்துக்குள்ள 3 ஜம்ராவிலையும் கல்லறியும். பிறை 11 பகல் எங்க தங்கணும், நைட் எங்க தங்கணும், மினா. பிறை 12 நைட் எங்க தங்கணும், மினா. பிறை 13 நைட் எங்க தங்கணும், மினா. இப்ப பகல்லையும் மினாவில் தான் தங்கணும். நீங்க பகல்ல மக்காவோட ஒரு ரூமுக்கு வந்தா கூட என்ன கிடையாது, தப்பு கிடையாது. நைட்டுக்கு தங்குறதுக்கு எங்கே போயிடணும், மினாவுக்கு போயிடும். நைட் தங்குறதுன்னா நீங்க முன்னிரவுல இருந்து பாதி நைட் தங்கினாலும் நைட் தங்கினது ஆயிடும். பின்னிரவுல இருந்து விடியறவை தங்கினா நைட் தங்கினது ஆயிடும். முழு இரவு தங்குறது என்னது சிறந்தது. இப்ப மினாவில் எதுக்காண்டி தங்குறோம்னு சொன்னா நைட்டும் பகலும் மினாவில் தான் தங்கணும். நீங்க பகல்ல மக்காவுக்கு வந்தா கூட நைட்டு இங்க போய் சேர்ந்துடணும், மினாவில் போய் என்ன செஞ்சிடணும், சேர்ந்துடணும். மினாவில் தங்கி இருக்கக்கூடிய நாட்கள்ல லுகர் டு மகரிபுக்குள்ள 3 ஜம்ராவிலையும் என்ன செய்யணும், கல்லெறியணும். 3 ஜம்ராவில் கல்லெறியணும். அது வந்து மகரிபுக்குள்ள எரிய முடியாட்டா எதுக்குள்ள எரிஞ்சிடணும், நைட்டுக்குள்ள எரிஞ்சிடணும். டைம் வந்து எதுக்குள்ளதான், மகரிபுக்குள்ளதான். இந்த 3 ஜம்ராக்கள்ல கல்லெறியும் போது முதல் ஜம்ராவில் நாம கிப்லாவை முன்னோக்கி உட்கார்ந்து 7 கல் பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிச்சு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் 7 கல், ஒவ்வொரு கல்லறியும் அல்லாஹ் அக்பர். பிறகு இதை கவனிச்சுக்கிடுங்க, வலது புறமாக முன்னோக்கி செல்லும். இந்த ஜம்ராக்கு ரொம்ப தூரம் இருக்கும். நீங்க கூட்டம் இல்லாத பகுதிக்கு வெளியே வந்து கிப்லா முன்னோக்கி துவா செய்யணும். துவா செய்ய வேண்டிய விஷயம். முதல் ஜம்ராவில் சின்ன ஜம்ராவில் பிறை 11 எப்போ கல்லெறியணும், லுகருக்கு பிறகுதான். லுகருக்கு பிறகு மகரிபுக்குள்ள எரியணும். முடியாதவங்க நைட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்கலாம், மிட் நைட்டுக்குள்ள எரிஞ்சுக்கலாம். கிப்லாவை முன்னோக்கி 7 கல்ல எரிஞ்சிட்டு எந்த புறம் போகணும், வலது புறமா போய் நல்ல தூரமா வந்து கூட்டம் எல்லா இடத்துக்கு வந்து
கிப்லா முன்னோக்கி என்ன செய்யணும்? துவா செய்யணும். அதுக்கு பிறகு நடுவுல உள்ள ஜம்ரா, இதை 7 கல்லு பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிச்சு அல்லாஹ்வுக்கு 7 கல்லை எழுதிட்டு இங்க வலதுபுறமா போனீங்கல்ல, இங்க என்ன செய்யணும்? இடதுபுறமா நல்ல முன்னோக்கி வந்து கூட்டம் இல்லாத இடத்துக்கு வந்து கிப்லா முன்னோக்கி என்ன செய்யணும்? துவா செய்யணும். அடுத்து பெரிய ஜம்ராவில் கல்லெறியும் போது நமக்கு மினா வலதுபுறமாகவும் மக்கா இடதுபுறமா உள்ள மாதிரி திசையில என்ன செய்யணும்? நின்று 7 கல்லை எறியணும். பெரிய ஜம்ராவில் கல்லெறிஞ்ச பிறகு என்ன செய்யக்கூடாது? துவா கிடையாது. அப்போ சின்ன ஜம்ராவில் கல்லெறிஞ்ச பிறகு துவா கிப்லா முன்னோக்கி, நடுவில் உள்ள ஜம்ராவில் கல்லெறிஞ்ச பிறகு இடதுபுறமா வந்து துவா, பெரிய ஜம்ராவில் கல்லெறிஞ்ச பிறகு துவா கிடையாது. நம்ம ரூமுக்கு செஞ்சுக்கலாம், போய்க்கலாம். இது 3 நாள் இந்த மாதிரி செய்யணும். இப்ப நீங்க வந்து சின்ன ஜம்ராவில் கிப்லா முன்னோக்கி எறியணும்னு சொன்னோம். இதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்காம வச்சுக்கிடுங்க. நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? எந்த திசையில இருந்தா என்ன செஞ்சுக்கலாம்? சுன்னத் எது? சுன்னத் வந்து கிப்லா முன்னோக்கி என்ன செய்யணும்? எரியணும். எரிஞ்ச பிறகு வலது புறமா வந்து துவா செய்யணும். திரும்ப நடுவுல ஜம்ரா கிப்லா முன்னோக்கி எரியணும். இங்க இடது புறமா முன்னாடி வந்து துவா செய்யணும். பெரிய ஜம்ராவில் கல்லெறிஞ்ச பிறகு துவா செய்யணுமா வேண்டாமா? துவா கிடையாது. இப்போ உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க. எங்க இருந்தாலும் செஞ்சுக்கலாம், கல்லெறிஞ்சிக்கலாம். சரிங்களா? எங்க இருந்து கிப்லா முன்னோக்கி எரிய வாய்ப்பு இல்லாட்டா மற்ற இடங்கள்ல இருந்து என்ன செஞ்சுக்கலாம்? நீங்க எரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த 3 நாள் 11, 12, 13 இது கல்லெறியக்கூடிய நாட்கள். அல்லாஹ் சொல்றான், வதுகுருல்லாஹ ஃபி அய்யாமி மஅதூதா, குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இந்த பக்ராவுடைய வசனம் சொல்வது கல்லெறியக்கூடிய வணக்கத்தை பத்தி சொல்லுது. இது ஒரு வணக்கம். இது நம்ம தொழுகை எப்படி வணக்கமோ, நோன்பு எப்படி வணக்கமோ, அது மாதிரி ஹஜ்ஜில உள்ள ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை இஸ்லாம் இப்படி நமக்கு என்ன செய்யுது? சொல்லி தருது. இப்ப இந்த 3 ஜம்ராவிலையும் 3 நாள் பிறை 11, 12, 13 நம்ம கல்லெறியும். இப்போ வந்து அல்லாஹ் சொல்றான், 2 நாள் மட்டும் எரிஞ்சாலும் போதும்னு அல்லாஹ் சொல்றான். ஃபமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைன் ஃபலா இஸ்ம அலைஹி, 2 நாட்களில் விரைந்து செல்பவருக்கு குற்றம் இல்லை. பிறை 11, 12 மட்டும் கல்லெறிஞ்சிட்டு 13 எரியாம போனா பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க 13 எரியாம போகணும்னா பிறை 12 மகரிபுக்கு முன்னாடி எரிஞ்சு முடியும். பிறை 12 வந்து மகரிபுக்குள்ள எரிஞ்சு முடிச்சுட்டே வச்சிருக்க. நமக்கு ஹஜ்ஜுடைய எல்லா கிரியும் செஞ்சாச்சு, முடிஞ்சாச்சு. முடிஞ்சுட்டு நம்ம எங்க போயிடலாம்? நம்ம ரூமுக்கு போயிட்டு மக்கால எத்தனை நாள் இருக்கணுமோ இருந்துட்டு அது கிளம்பிடலாம். அல்லது பிறை 2ஆம் நாள் கல் எறிவது பிறை 12 மகரிபுக்கு பிறகுதான் நீங்க எறிகிறீங்க. அப்படி எங்க தங்கி ஆகணும்? மினாவில் நீங்க தங்கி ஆகணும். சரிங்களா? மினாவில் தங்குறதுமா 3 நாள். எப்போலாம் தங்குறோம்? 11, 12, 13 கண்டிப்பா எப்போ தங்கி ஆகணும்? நைட்ல என்ன செஞ்சாங்க? தங்கி. பகல்ல நீங்க வெளியே போனா கூட என்ன இல்லை, பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நீங்க கல் எறியக்கூடிய நாளை போய் சொல்லிட்டோம். அப்ப 2 பிறை 11, 12 எரியலாம். நீங்க 2 நாள்லயே முடிச்சுட்டு போகணும்னா பிறை 12 மகரிபுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? எரிஞ்சுட்டு கிளம்பிடுவாங்க. மகரிபுக்கு பிந்திட்டுன்னு வச்சுக்கிடுங்க. பிறை 13 என்ன செஞ்சாகணும்? தங்கி ஆகணும். இப்ப நமக்கு பிறை 13ஓட ஹஜ்ஜுடைய கிரியைகள் நமக்கு என்ன செஞ்சு முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்க மக்காவில் இருக்கும்போது நீங்க காபாவை நீங்க உபரியான உம்ராக்கள் செய்ய விரும்புனா உம்ரா செஞ்சுக்கலாம். உபரியான உம்ராக்கள் செய்ய விரும்பும் போது நம்ம மக்காக்குள்ள இருந்தோம்னா மக்காவாசிகளுடைய சட்டம் நமக்கு வந்துடும். மக்காவாசிகளுடைய சட்டம் என்ன? அவங்க ஹஜ்ஜுக்கு வந்து எந்த இடத்துல இருக்கிறாங்க அங்க இருந்து ஹஜ்ஜுக்கு ஈரான் கட்டுவோம். நம்ம அப்படிதான் ஹஜ்ஜுக்கு பிறகு ஈரான் கட்டுவோம். உம்ராக்கு அவங்களுக்குரிய சட்டம் என்னன்னா, மக்காவாசிகளோட சட்டம் ஹரமுடைய எல்லையை விட்டு என்ன செய்யணும்? வெளியே போகணும். அவங்களுக்கு ஹரமுடைய எல்லையை அவங்க மேப் வச்சிருப்பாங்க. ஹரமுடைய எல்லை வந்து ஆயிஷா அங்கதான் எங்க போயிருக்கிறாங்க? தண்ணீரின் ஆயிஷா பள்ளின்னு சொல்லுவாங்க, அங்க போயிருக்கிறாங்க. அரஃபா எங்கதான் இருக்குது? ஹரமுக்கு வெளியே தான் இருக்கு. அப்ப ஹரமுக்கு வெளியே நீங்க எவ்வளவு தூரமா போறீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு சிறந்தது. அப்ப உபரியான உம்ராக்கள் செய்ய விரும்பினா ஹரமுக்கு வெளியே வந்து மிகராம் நியத்து வச்சு உம்ராவை செஞ்சுக்கலாம், நிறைவேற்றிக்கலாம். அதே நேரத்துல இப்படி மக்கள் தங்கி இருக்கிறீங்க, உம்ரா செய்யல, எவ்வளவு நாள் காபாவை தவாப் செஞ்சுக்கலாம். 7 தடவை காபாவை. அதுக்கு இஹ்ராமுடைய உறுப்புலாம் அவசியம் கிடையாது. கூட்டம் இருந்தா போலீஸ் விட மாட்டாங்க. நம்ம இஸ்லாமிய ஆட்சியாளர் கட்டுப்படணும். நமக்கு அனுமதிக்கிறாங்க வச்சு ஹஜ்ஜு முடிஞ்ச கூட அனுமதிப்பாங்க. நம்ம எவ்வளவு 7 தடவை தவாப் செய்யணும், மக்காம் இப்ராஹிம் 2 ரக்காத் தொழணும். திரும்ப 7 தடவை தவாப் செய்யணும், மக்காம் இப்ராஹிம் 2 ரக்காத் தொழணும். இதை விளங்கிடுங்க. மற்ற பள்ளிகளுக்கு ஒரு சட்டம், காபாக்கு மட்டும் தனி சட்டம். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, யா பனி அப்துல் மனாஃப் அவங்க தான் காபா நிர்வாகம் பண்ண கூட்டமா அப்ப இருந்தாங்க. இந்த பள்ளிவாசல்ல எந்த நேரத்தில் தவாப் செய்வதையும் எந்த நேரத்தில் தொழுவதையும் தடுக்காதீர்கள். இப்ப நம்ம இந்த பள்ளின்னு வச்சுக்கிடுங்க, நாம சுபு ஃபர்த நிறைவேற்றிட்டோம். சூரியன் உதிக்கிற வரைக்கும் நம்ம சுன்ன தொழலாமா? தொழக்கூடாது. ஃபர்த நிறைவேற்றணும் வச்சுக்கிடுங்க, சூரியன் உதிக்கிற வரைக்கும் நமக்கு தொழுவதற்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? தடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அசர் தொழுவிட்டோம் ஃபர்த.
அசர் பல்ல தொழுவிட்டோம்னா சூரியன் மறையிற வரைக்கும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, எந்த தொழுகையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. அது மாதிரி சூரியன் உச்சியில இருக்கும் போது உச்சி சாயிற வரைக்கும் எந்த தொழுகையும் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. ஆனா காபாக்கு இந்த சட்டம்லாம் கிடையாது. நீங்க சுபு தொழுவிட்டீங்க, அங்க வந்து நீங்க நம்ம காபாவை நிறைய நஃபிலா தொழுவோம் நீங்க நினைக்கிறீங்க, நஃபிலா என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுக்கலாம். நபியா சொல்லி காட்டுறாங்க, காபாவில வந்து எந்த நேரத்துல தொழுவதையும் தடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. காபாவில வந்து எந்த நேரத்திலையும் தவாப் செஞ்சுக்கலாம். அப்ப நம்ம இந்த பள்ளிக்குரிய சட்டம் எது கிடையாது. காபாக்கு வந்து மதீனா கூட அந்த சட்டம் உண்டு. மதீனா கூட நீங்க என்ன செஞ்சக்கூடாது, சுபு தொழுவிட்டீங்கன்னா அங்க மதீனா பள்ளியில போய் தொழுதா மற்ற பள்ளியை தொழுவதை விட நமக்கு 1000 மடங்கு சிறந்தது. ஆனா சுபு தொழுவிட்டா சூரியன் உதிக்கிற வரைக்கும் மதீனா பள்ளியில் நீங்க அந்த நன்மையை நாட்டி என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது. தஹியத்துல் மஸ்ஜித் வேணா தொழுதுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹியத்துல் மஸ்ஜித் சொல்லும் போது இதா தஹல அஹதுக்கும் மஸ்ஜித், உங்களை ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் பலா இஜ்லிஸ் ஹத்தா யுஸல்லி ரகஅத்தைன், 2 ரக்காத் தொழாம உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சுன்னத்துல் முஅக்கதா. தொழாம உட்கார்ந்துட்டா பாவம் கிடையாது. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல் இருக்கும்போது ஒரு பயான் பேசிக்கிட்டு இருக்காங்க, வெளியே ஒரு சஹாபி வந்து என்ன செய்யறாங்க, தொழாம உட்கார்றாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. அப்ப 2 ஹதீஸை இணைச்சு பள்ளிவாசல்ல சுன்னத்து தஹியத்துல் மஸ்ஜித் என்பது சுன்னத்துல் முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத். ஒரு ஆள் தொழாம உட்கார்ந்தா பாவம் கிடையாது. இப்போ இந்த தஹியத்துல் மஸ்ஜித் இருக்கு பாருங்க. இப்போ நீங்க லுஹர் தொழுகை பள்ளிக்கு வர்றீங்க, லுஹர் ஜமாத்துல சேர்ந்துட்டீங்க. லுஹர் ஜமாத் எத்தனை ரக்காத்து, 4. அந்த 4 எதுவா மாறிடும், தஹியத்துல் மஸ்ஜிதா மாறிடும். லுஹர் 3 சுன்னத் 2 ரக்காத் தொழுவீங்க, அதுவே உங்களுக்கு எதுவா மாறிடும், தஹியத்துல் மஸ்ஜிதா. எந்த தொழுகை இல்லாட்டாக்க நம்ம என்ன செய்யணும், தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுவோம். ஏதாவது ஒரு தொழுகை நம்ம தொழுவுறோம்னு சொன்னோம்னா அதுவே தஹியத்துல் மஸ்ஜிதா என்ன செஞ்சிடும், மாறி. அப்போ நம்ம மதீனா பள்ளியை பொறுத்த வரைக்கும் நாம பள்ளிக்குள்ள சுபு தொழுவிட்டா சூரியன் உதிக்கிற வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாது, தொழக்கூடாது. மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு அதுதான் சட்டம். ஆனா காபாக்கு மட்டும் வேற சட்டம். காபால என்ன செஞ்சுக்கலாம், சூரியன் உச்சில இருக்குன்னு என்ன செஞ்சுக்கலாம், உள்ள போய் தொழணும்னு நினைச்சா தொழுதுக்கலாம். தவாப் செய்ய நினைச்சா என்ன செஞ்சுக்கலாம், தவாப் என்ன செஞ்சுக்கலாம், செய்து கொள்ளலாம். நபியா சொல்லி காட்டுறாங்க, லா துஷத்து லிஹாவு இல்லா இலா ஸலாஸத்தி மஸாஜித், 3 பள்ளிகளுக்கு மட்டும்தான் புனித பயணம் மேற்கொள்ளும். அங்க போய் தொழுதா நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு நாம போறோம்னா 3 பள்ளிகள் தான். இந்த 3 பள்ளியை தவிர உலகத்துல உள்ள எல்லா பள்ளியும் என்னதான், சமம் தான். அப்ப அந்த 3 பள்ளி எது, ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம். இந்த பள்ளியுடைய சிறப்பு இன்னொரு ஹதீஸ்ல வருது, பிற பள்ளிவாசல் தொழுவதை விட 1,00,000 மடங்கு சிறந்தது. எங்க தொழுவது, காபாவில் தொழுவது. 2வது மஸ்ஜிது நபவி. மஸ்ஜிது நபவிக்கு நம்ம போகலாம். உங்களுக்கு ஹாஜிகளுக்கு வந்து ஹஜ் விளையாட்டு முகாம் நடத்துறவங்க மதீனாவுக்கு போறது ஏன் தெரியுமா, நபிகள் நாயகத்தை சந்திக்க போகிறோம், நம்ம புத்தாடி அணிந்து கொள்ள வேண்டும், தலப்பா கட்டி கொள்ள வேண்டும், ஒரு களத்துல பார்க்கும் போது இந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது. நம்ம மதீனா பள்ளிக்கு போகும்போது புனித பயணம், அங்க தொழுதா நமக்கு மற்ற பள்ளியில் தொழுவதை விட 1000 மடங்கு நன்மை என்கின்ற எண்ணத்தில் மட்டும்தான் என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். சரிங்களா? இப்போ மதீனா பள்ளிக்கு போன இடத்துல மதீனா பள்ளிக்கு போறது ஹஜ்ஜுடைய கிரியைகள் கிடையாது. நீ ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஊருக்கு போனா தப்பு கிடையாது. ஆனா மதீனா பள்ளிக்கு போறது ஹஜ்ஜுக்கு அம்சம் கிடையாது. ஆனா புனித பயணம் என்ன செஞ்சுக்கலாம், போய்க்கலாம். அங்க போனா மதீனா பள்ளியில எங்க நாம தொழ அனுமதிக்கப்பட்ட நேரத்துல தொழுதாலும் நமக்கு 1000 மடங்கு நன்மை நமக்கு என்ன செய்ய இஹ்லாஸா தொழும் போது கிடைக்கும். ஆனா அந்த போன இடத்துல ஜியாரத் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். ஜியாரத் என்பது பொதுவான சட்டம். ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்குன்னு சொல்லி பிரத்யோகம் ஒண்ணு கிடையாது. இறந்தவங்க பாக்குறாங்க, இறந்தவங்க கேட்கிறாங்க, இறந்தவங்கள்ட்ட போய் நம்ம தேவையை கேட்கலாம், நம்ம அங்க போய் அவங்களுக்கு சலாம் சொல்லலாம். இது எல்லாமே ஷிர்கான நம்பிக்கைகள் இருக்கு. அல்லாஹ் மாதிரி பாக்குறாங்க கேட்கிறாங்கிறது, அவங்களுக்கு போய் சலாம் சொல்றது விதேயத்தான நம்பிக்கை. அப்ப ரசூலுல்லாஹ் கபருக்கு ஜியாரத்துக்கு போலாம்னா போய்க்கலாம். போன இடத்துல கபரு ஜியாரத் பண்ணலாம். எந்த நோக்கத்துக்கான கபரு ஜியாரத்து, மறுமை சிந்தனைக்கான. நபியா நாயகம் சொல்றாங்க, சூருல் குபூர், நீங்கள் கபர்களை ஜியாரத் செய்யுங்கள், ஃபஇன்னஹா துதக்கில் ஆகிரா, அது மறுமை சிந்தனையை உங்களுக்கு என்ன செய்ய உண்டாக்கும். அப்ப அந்த எண்ணத்துல நம்ம ரசூல் போவோம், மதீனாவுக்கு வந்துட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய கபரை நம்ம என்ன செய்வோம், ஜியாரத் செய்வோம்னு சொல்லி அங்க போய் அவங்களுக்கு துவா செய்யணும். துவானா என்ன துவா, நபியா சொல்லி தந்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தாரா கௌமில் முஃமினீன் இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், கபர் வாசிகளே உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ் நாடினா நாங்கள் விரைவில் உங்களை சந்திக்க இருக்கிறோம், நாங்களும் மௌத்தா போய் மறுமையில் என்ன செய்ய போறோம், நபிகள் நாயகத்தை சஹாபாக்கள் சொர்க்கவாதிகளாக சந்திக்க போறோம். நஸ்அலுல்லாஹ லனா வ லக்கும் அல் ஆஃபியா, உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் நாங்க என்ன செய்யறோம், மன்னிப்பு கேட்கிறோம் அப்படிங்கிற அந்த துவாவை தான் அங்க ஓதணுமே தவிர அவங்கள்ட்ட போய் கையேந்துறதோ அங்க போய் அழுது புரண்டுறதோ இது மார்க்கத்துல கிடையாது. இன்னும் மதீனாவுடைய பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் சரியான ஹதீஸ் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாபைன பைத்தி வ மின்பரி ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னah, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மின்பருக்கும் இடையில உள்ள போது சொர்க்கத்துடைய பூங்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான ஹதீஸ்.
இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னங்கிறத பலதரப்பட்ட விளக்கம் சொல்லப்படுது. ரசூல்லா வந்து அந்த இடத்துல இருந்து மக்களுக்கு மார்க்கத்தை போதிச்சதுனால ரசூல்லாவுடைய மார்க்க விளக்கங்களை நம்ம பின்பற்றினா நம்ம எங்க போய் சேருவோம்? சொர்க்கத்துக்கு போய் சேருவோம். அல்லது அல்லாஹ் என்ன செய்வோம்? மறுமை நாள்ல அந்த இடத்த என்ன செய்வான்? சொர்க்கத்துக்கு உயர்த்திடுவான். பல கருத்துக்கள் இருக்கு. ஆனா அந்த இடத்துல ரசூல்லா ரவுலான்னு சொன்னதுனால அந்த இடத்துல போய் தொழுதா சிறப்பு நன்மை அது தொழணும்ன்றது ஹதீஸ் இருக்கான்னு என்ன செய்யாது? கிடையாது. சரிங்களா? அப்ப மதீனாவுக்கு போனோம்னா அந்த ரவுலாங்கிற இடத்தை தொழுவதற்கு ரொம்ப முண்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடம் ரசூலா சிறப்பு சொல்லி இருக்கிறாங்க. அதை வைத்து தொழ வேண்டும் என்று ரசூலா செய்யல சொல்லல. மதீனா பணியை நம்ம எங்க தொழுதாம எத்தனை மடங்கு கிடைக்கணும்? 1000 மடங்கு கிடைக்கும். அந்த இடத்துக்கு நமக்கு யதார்த்தமா அந்த இடத்தை தொழுதா நம்ம அல்ஹம்துலில்லாஹ். அந்த இடத்துல தொழுவதற்கு நம்ம முண்டியடிக்க வேண்டியது இல்லை. எல்லாமே நமக்கு என்னதான் சமமா. மதீனா பள்ளி முழுவதுமே சமமானதுதான். குபா பள்ளியில போய் தொழுதா உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செய்தி வந்து பலவீனமான செய்தி. குபா பள்ளியில் யதார்த்தமா போய் பள்ளியில போய் பார்க்கலாம் அடிப்படையில் போனீங்கன்னா அது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அது இல்லாம இந்த தண்ணி எந்த இடத்த குடிச்சா அது சுண்ணத்து, அங்க போய் அது இதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம குர்ஆன் சொன்ன அடிப்படையில என்னென்ன விஷயங்கள் சொல்லி இருக்கிறோமோ அதுதான் மார்க்கத்தில் உள்ளது. குர்ஆன் சில ஆதாரம் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? ஒரு செயலை செய்யணும். இப்ப நீங்க மக்காவில் இருக்கிறீங்க, ஹஜ்ஜுடைய கிரியைகள் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க எத்தனை நாள் இருக்கிறீங்களோ அத்தனை நாள் நீங்க தொழுதுக்கலாம், சுன்னத்தான தொழுகை தொழுதுக்கலாம், தவாப் செஞ்சுக்கலாம், உபரியான உபராக்கள் நீங்க செஞ்சுக்கலாம். கடைசியா மக்காவுக்கு வெளியே வரும்போது காபத்துல்லாஹ்க்கு தவாப் செய்யணும். காபால போய் தவாப், அதுல சஹீ கிடையாது. இந்த கடைசியா நம்ம செய்ய தவாஃப் எடுத்துக்காங்க. மக்கா விட்டு வெளியே வர போறீங்க, நீங்க நிறைய பர்ச்சேஸ் பண்ணி எல்லாம் எல்லாம் கெட்டி வச்சுட்டு அடுத்த வேலை கிளம்புற வேலை தான். இப்படி இருக்கும்போது நாம கடைசியா என்ன செய்யணும்? மக்காவுக்கு வந்து காபாவுக்கு வந்து 7 தவாஃப் மக்காமை என்றார். இதுல என்ன கிடையாது? சஹீ கிடையாது. சஹீ என்பது உம்ராக்குள் மட்டும்தான். ஏன்னா அல்லாஹ் சொல்லும்போது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபா மர்வா அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த வஅதமர ஃபலா ஜுனாஹ அலைஹி ஐ தவஃப பிஹிமா. உம்ராவோ ஹஜ்ஜோ செய்பவர் சஹீ செய்யணும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ சஹீ என்பது எதுக்கு மட்டும்தான்? உம்ரா செய்யும் போது மட்டும்தான், ஹஜ்ஜுக்கு மட்டும்தான். நம்ம உபரியா செய்யும் போது எது மட்டும்தான் செய்யணும்? தவாஃப் மட்டும்தான் செய்யணும். அப்ப தவாஃபுல் விதா, விடைபெறக்கூடிய தவாஃப். விடைபெறக்கூடிய தவாஃப் எப்பன்னா மக்காவுல எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு பெட்டி எல்லாம் கெட்டி வச்சுட்டு காலில் ஏறும் போது நம்ம ஆளுக்க வெளிநாட்டுக்கு போகும்போது காலெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுடும். பெட்டி எல்லாம் ஏற்றி ஆகும். பாயை மட்டும் தோட்டத்தோடு சமையல் கட்டுக்கு போவாரு. காலை போய் பார்த்து பேசிட்டு இருப்பாரு. மனைவியை போய் பார்த்து அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் அழுதுட்டு வீட்டை எல்லாம் வாப்பா பெரிய ஆளுக்கெல்லாம் சவுண்டு கொடுத்தோன்னு செய்வாரு. கண்ணை தொடச்சிக்கிட்டே வருவாரா இல்லைங்களா? அது மாதிரி இல்லை, விளங்குறதுக்காண்டி எப்படி கால் வந்து பெட்டி எல்லாம் ஏற்றின பிறகு கடைசியா அவங்க வந்து மனைவியை செஞ்சுட்டு போறாங்களோ, மனைவி மாதிரி காப்பான்னு சொல்றதுக்கு ஒரு ஒப்பீட்டு காட்டுறதுக்கு. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி நம்ம எல்லா பெட்டியையும் கட்டி வச்சுட்டு யாரெல்லாம் உங்களுடைய ஆலயத்தை நான் நாடி வந்தேன், நிறைய வணக்கங்கள் செஞ்சேன். இறுதியா நம்முடைய கடைசி தொடர்பு எதோட முடியணும்? மக்காவோட தொடர்பு காபாவோட என்ன செய்யணும்? முடியணும். அப்ப கடைசியாவே காபாவோட 7 தவாப் செஞ்சுட்டு மகாம் இப்ராஹிம் ரக்காத் தொழுவிட்டு நாம என்ன செய்யறோம்? மக்காவுக்கு கிளம்பி அது மதீனா போறதா போயிட்டு அதுவும் நம்ம ஊருக்கு என்ன செஞ்சிடலாம்? கிளம்பி வந்துடலாம். இதுல வந்து உங்களுக்கு சில கேள்விகள் வரும். இப்போ வந்து ஹஜ்ஜில சில செயல்களை மட்டும் மற்றவங்க வச்சு செஞ்சா தப்பு கிடையாது. அது எப்போ உண்மையிலே முடியாம போகும், எப்போ உண்மையிலே முடியாம போகும். அது எந்த செயல்? கல்லறிதம் இல்லை, 11, 12, 13 ஏதோ ஒரு ஆள் வந்து உண்மையிலே முடியாம போச்சு. ஒருவர் சும்மா சோம்பேறித்தனம் தான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. உண்மையிலே ஒரு ஆள் முடியாம போகும்போது அவரால் எங்கு வந்து என்ன செய்ய முடியாது? 11, 12, 13 கல் எறிய முடியாது. இந்த மாதிரி நேரத்துல அவர் சார்பா இன்னொரு எரியலாமான்னு கேட்டா ரசூலா வந்து ஹஜ்ஜையே ஒருவர் கடமையாக செய்ய முடியாம போனா அவர் சார்பா செய்யலாம் ரசூலா சொல்லி இருக்கும் போது இந்த செயலை என்ன செஞ்சுக்கலாம், செய்து கொள்ளலாம் என்பது அந்த ஹதீஸ் விளங்கக்கூடிய சட்டம். அப்ப நம்ம மற்றவங்களுக்காண்டி கல்லெறியும் போது முதல்ல நம்ம என்ன செய்யறோம்? பிறை 11, 12, 13 இந்த வந்து நமக்கு 21 கல்லு நம்ம என்ன செய்வோம்? எறிவோம். அப்போ முதல்ல நமக்காண்டி எரிஞ்சிடணுமா? எரிஞ்சிட்டு திரும்ப அதே இடத்துல நின்று இன்னொரு ஆளுக்காண்டி எரியணும். யாருக்கு நம்ம எரியணுமோ அவங்கள மனசை நினைச்சுக்கிட்டு யாருக்கா அவங்களுக்காண்டி எரியணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டு வாயில் சொல்லக்கூடாது, நினைச்சுக்கிட்டு அவங்களுக்காண்டி எரியணும். அல்லது உங்களுக்கு முதல்ல 7 கல்லை கரெக்டா எரிஞ்சு முடிஞ்சுட்டு திரும்ப வந்து என்ன செஞ்சுக்கலாம்? அவங்களுக்காண்டி எரிஞ்சிடும். இந்த 2ல எது ரொம்ப ஈஸினா நீங்க உங்களுக்கு 7 எரிஞ்சுட்டு திரும்ப வந்து செய்யணும் வச்சுக்கிடுங்க, அது ரொம்ப சிரமம். அப்போ யாராவது உண்மையிலே முடியாம போனா அது நல்லா கவனம். இப்ப வந்து நிறைய ஹாஜி என்ன செய்வாங்க?
அவங்களுக்கு முடியும் பேரக்குள்ள நீ போய் எரிஞ்சிருப்பாங்க. இந்த சேட்டையை தான் பண்ணக்கூடாது. நம்ம தான் என்ன செய்யணும், அஜிக்கிரியே செய்யணும். உண்மையிலே முடியாம போச்சு, உண்மையிலே முடியாம போச்சுன்னா அவங்க சார்பாடு செஞ்சுக்கலாம், மற்றவங்க என்ன செஞ்சுக்கலாம். இருந்தாலும் அது என்ன இல்லை, குற்றம் இல்லை. அவங்களுக்கு அந்த அதற்கு நன்மை என்ன செய்யும், கிடைக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் சொல்லுங்க, நம்ம என்ன செய்யணும் அதை சொல்லி நம்ம இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சியை முடியும். இது மினாவுல இந்த 3 ஜம்பராவது கல்லு மினா தான். அப்ப நம்ம 3 நாளைக்குமே எங்க கல் எடுத்துக்கலாம், மினாவது என்ன செஞ்சுக்கலாம், உங்களுக்கு கல்லு கிடைச்சிடும், அங்கேதான் கல் எடுத்துக்கலாம். ஹதீஸ்ல வந்து ரசூலா மினாவது எடுத்ததா தான் என்ன செய்யலாம் இருக்கு. இப்போ நீங்க முஸ்தலிஃபா எடுத்துட்டு போறதுனா பெரிய குற்றம்னா ஒண்ணு கிடையாது. ரசூலா எங்கதான் எடுத்திருக்கிறாங்க, மினாவது எடுத்துக்கலாம். நம்ம எரியுது சொன்னது இங்க தொழுவது வராதுங்களா, உள்ள நம்பர் ஆக விட உங்களுக்கு அதை பட்டு வெளியே வந்துச்சுன்னா வேற. அது ரவுண்டு அந்த எல்லைக்குள்ள விழுந்தாலும் ஓகே. உங்களை அது உள்ளக்கு போய் விழுதுன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க நம்பருக்கு என்ன செஞ்சுக்கணும், ஒரு கல் எடுத்து அந்த அந்த இதை வந்து இது எதுக்குன்னு சொன்னோம்னா, இது உள்ளக்க எரிஞ்சா போதுங்கிறதுக்கு தான். இதுல போய் படணுங்கிறதுக்கு இல்லை. நீங்க இதுல பட்டாலும் பிரச்சனை, இது உள்ளக்க என்ன செய்யணும். அப்ப அதுக்கு முன்னாடியே போய் விழுந்துட்டுனா நம்ம கூட என்ன செஞ்சுக்கணும், கல் எடுத்து உம்ரா செஞ்சுட்டு இல்லை. பிறை 10 அந்த அது எதுக்காண்டி கொடுக்குறோம், பிறை 10 கொடுக்கக்கூடிய குர்பானி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தமத்து ஹஜ்ஜுக்காண்டி அந்த வணக்கத்தை 10ஆம் நாள்ல செய்யணும். அது வந்து தமத்துக்காண்டி கொடுக்கக்கூடிய குர்பானி தான் எப்போதும் செய்யணும். அது செய்யக்கூடிய நேரம் 10, 11, 12, 13 என்ன செஞ்சுக்கணும், செஞ்சுக்கணும். ரொம்ப கஷ்டம். செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு போட்டுருக்கீங்க. எதுக்கு அந்த தவாப் செய்யறது, ஒதோடு போறது பெஸ்ட். ஏன்னா அங்கெல்லாம் ஒதுவு செய்யவே முடியாது, ஒன்ஸ் போனாக்கா வெளியே விட மாட்டாங்க. ஆமா, அதாவது நான் அதை சொன்னேன். என்ன சொன்னா, தொழுகைக்கு எது அவசியம், ஒது அவசியம். அப்ப நமக்கு ஒதுவோட தவாஃபும் நம்ம ஒதுவோடு செய்வது என்னது சிறந்தது. அப்ப அந்த அடிப்படையில வந்து நீங்க ஒது முடிஞ்சிருந்தா திரும்ப வந்து ஒது செஞ்சுட்டு போறது பெரும்பாடு. உண்மையிலே ஒரு ஆளுக்கு ஒது முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் செஞ்சுக்கலன்னா அப்ப அந்த சைட்ல அங்க கூட தண்ணியை வச்சு செஞ்சுக்கலாம். வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம கொஞ்சம் ஒதுவோடு போறது நல்லதுங்கிற ஐடியாவை அனுபவங்களை அடிப்படையில் என்ன செய்யறாங்க இல்ல. அதாவது அதான் என்ன சொல்றாங்கன்னா, பலா தஹலிபு ரூஸக்கும் ஹத்தா யபுலுகல் ஹதி மஹில்ல. பலிப்பிராணி வந்து அதை அறுப்பதற்குரிய நாள் வருவதற்கு முன்பாக தலையை என்ன செய்யாதீங்க, மடிக்காதீங்க. அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்காட்டு. அதனால பிறை 10 வந்து நீங்க பிறை 10 வந்துட்டாலே பலிப்பிராணி அறுப்பதற்குரிய நாள் நமக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் நாங்கள் வந்து குர்பானிக்கு முன்னாடி தலையை மலைச்சிட்டோம். அப்ப ரசூல் அதை ஆகலைச்சு. அப்ப ரசூலை குர்பானிக்கு முன்னாடி தலையை மலைச்சோன்னு சொன்னாங்க. வரிசை என்னன்னு சொன்னோம்னா, முதல்ல ஜம்ரால கல்லெறிவது, அடுத்து குர்பானி, அடுத்து தலையை மலைக்கிறது, அடுத்து தவாஃபு, அடுத்து சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செயல்களை மாற்றி செய்யும் போது பிரச்சனை தான் என்ன செஞ்சிருக்காங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால 10ஆம் நாள் வந்து நம்ம குர்பானிக்கு முன்னாடியே தலையை மலைச்சாலும் அது என்ன கிடையாது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டு 10ஆம் நாளைக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, மடிக்கலாம். 10 வந்துட்டுனா குர்பானி லேட்டாக கொடுத்தாலும் நம்ம முன்னாடி தலையை மலைக்க நமக்கு என்ன செய்யணும், மார்க்கத்தில் அனுமதி கொடுக்கணும். இல்ல, ரசூலுல்லாஹ் அங்க தங்கி இருந்தாங்க. அரஃபா முழுவதுமே இதுதான். அங்க போது ஏற்றமான ஹதீஸ்ல கிடையாது. அரஃபாவை தங்கணுங்கிறது தான் சட்டம். ஜபலுர் ரஹ்மத்துங்கிறது அரஃபாவை மற்ற பகுதியப்போ அது ஒரு பகுதி. ரசூலுல்லாஹ் தான் நிலத்தை என்ன செஞ்சிருந்திருக்காங்க, தங்கி இருந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, அதாவது வகஃப்து ஹாவுனா, நான் இங்க தங்கிட்டேன். ரசூலுல்லாஹ் அரஃபாவுக்கு குல்லுதான் மௌகிஃப், அரஃபா முழுவதுமே என்னதுதான் தங்குமிடம். அப்ப எல்லாமே ஜபலுர் ரஹ்மத் உட்பட அரஃபா மைதானம் எல்லாமே சமம் தான். ரசூலுல்லாஹ் எங்கேயாவது தங்கியா வரும்ல, அவங்க தங்குன இடம் எது, ஜபலுர் ரஹ்மத். அரஃபாவில் உள்ள ஜபலுர் ரஹ்மத் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, தங்கி இருக்கிறாங்க. அதனால எது அது நமக்கு தெரியல. ஆனா ஹஜ்ஜுடைய கிரியைகள்ல வந்து அரஃபாவில் எங்கனாலும் என்ன செஞ்சுக்கலாம், தங்கிக்கலாம். பெண்கள் சொல்லுங்கம்மா, அவர் வந்து பெண்கள் நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க, அதையும் கேளுங்கன்னு சொல்றாங்க. சொல்லுங்க, எப்படி
தாராளமா நீங்க சாப்பிடணும், சாப்பிட்டுக்கிட்டுங்க. அதாவது பேச்ச தேவையில்லாத செய்யறத குறைச்சிக்கணும். தண்ணி தாகம் வந்து அது எவ்வளவுதான் நீங்க செஞ்சுக்கலாம், குடிச்சுக்கலாம். உங்க அந்த வளாகத்துல என்ன இருக்கும், நிறைய தண்ணி இருக்கும், நீங்க கொண்டு போய் குடிச்சுக்கலாம். சஃபா மருவாக்கு மத்தியில ஓதுறது ஒண்ணும் கிடையாது. அந்த மலையில ஏறி சஃபாக்கு மேல ஏறுறது ரெண்டுலையும், சஃபாவுல ஏறும் போதும் சஃபாக்கு மேல ஏறி நின்று காபாவை நோக்கி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் 3 தடவை சொல்லிட்டு திரும்ப காபாவை முன்னோக்கி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஹ்தா வ நஸர அபுதா வ ஹஸமல் அஸாப வஹ்தான துவா ஓதிட்டு கிப்லா முன்னோக்கி என்ன செய்யணும், துவா செய்யணும். திரும்ப அந்த திக்ரை ஓதிட்டு துவா செய்யணும். திரும்ப அந்த திக்ரை ஓதிட்டு துவா செய்யணும். திரும்ப எங்க இருந்து இறங்குறோம், சஃபாவுல இருந்து எங்க நோக்கி போயிடணும், மருவாக்கு மேல இறங்குறது. திரும்ப காபாவை நோக்கி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் திரும்ப திக்ரை செய்யணும், ஓதிட்டு துவா செய்யணும். திரும்ப 2வது திக்ரை ஓதிட்டு துவா செய்யணும். திரும்ப 3வது திக்ரை ஓதிட்டு துவா செய்யணும். திரும்ப அங்க இருந்து எங்க வரணும், மருவா சஃபாவுல அதே மாதிரி செய்யணும். புரிஞ்சுதுங்களா? சரி. இல்ல, அது வந்து காஜிகளுக்குரிய சட்டம் கிடையாது, ஊர்ல உள்ளவங்களுக்குரிய சட்டம். ஊர்ல குர்பானி கொடுக்க நாடுறவங்களுக்கு ரசூல் என்ன சொல்லி இருக்கிறாங்க, ஆட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பிறை 8க்கு முன்னாடி 7ல வந்தா கூட அவங்க எது செய்ய வேண்டும், அவங்க வந்து உம்ராவை செஞ்சுட்டு உம்ராவுக்கு என்ன செய்வாங்க, தலையை மடிப்பாங்க, முடி என்ன செய்வாங்க, கத்தரிப்பாங்க. அப்போ அந்த சட்டம் யாருக்குரியது கிடையாது, ஆட்சிகளுக்குரியது கிடையாது. அது வந்து ஊர்ல உள்ளவங்களுக்கு. ஒவ்வொரு ரோமத்துக்கும் ஒரு இது இருக்கிறாரு, இல்ல அப்படி கிடையாது. அது வந்து முடியை மடிப்பது பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லா முடியை மடிக்கிறவங்களுக்கு 3 தடவை என்ன செஞ்சிருக்காங்க, துவா செஞ்சு அல்லாஹும்ம ஹமில் முஹல்லிபின், அல்லாஹ் மக்ஃபில் முஹல்லிபின், இறைவா தலையை மடிக்கக்கூடியவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, மன்னிப்பாயாக. சஹாபாக்கள் அதாவது முஃபஸ்ஸிரீன் தலையை கட் பண்ணக்கூடிய சொல்லுங்க ரசூலுல்லா 4வது தடவை என்ன செய்றாங்க, மடிக்கக்கூடியவங்களுக்கும் கட் பண்ணக்கூடியவங்களும் சொல்லலாம் அருளையும் மன்னிப்பையும் கேட்டுக்காங்க. ஒவ்வொரு முடிக்குங்கிறது கிடையாது, ஆனா முடிய மடிக்கிறது சிறந்த காரியம். ஆனா ஃபர்ஸ்ட் வலது புறம் என்ன செய்யணும், மடிக்கணும். அடுத்து என்ன செய்யணும், இடது புறம். ஆமா, அது சிறந்த தலையை மடிப்பதுதான் நமக்கு சிறந்தது. அது வந்து எந்த ஒரு சுண்ணத்துமே முடிஞ்சாதான். இப்போ தலையில வந்து முடியே இல்லாத ஒரு ஆள் வந்து கண்டிப்பா உங்களாக போறாரு, அவருக்கு வந்து நம்ம சண்டை சொல்ல முடியாதுல்ல. தலையில முடி இருந்தா மடிச்சுக்கலாம். ஆமா, முடி இருந்தா தலையை மடிச்சுக்கலாம், கத்தரிச்சு இல்லைன்னா என்ன செய்ய வேண்டியது, அதை வந்து நம்ம செய்ய வேண்டியது. மடிச்சுக்கலாம், பிரேமா செஞ்சுக்கலாம். நீங்க கத்தரிக்கிறதா மிஷின் போட்டு 2 3 வச்சு என்ன செஞ்சுக்கலாம், கத்தரிச்சுக்கலாம். மடிக்கிறதா இருந்தா கூட நீங்க சுயமா உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், மடிச்சுக்கலாம். அந்த இடத்துல பாபர் சாப்பிட நிறைய வச்சிருப்பாங்க, அதுக்குரிய இடத்துல போய் நம்ம எப்படி ஃப்ரீயா இருக்கு, அங்க போய் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் செஞ்சுக்கலாம். சரி, அது வசதி அங்க இருக்குது. சொல்லுங்கம்மா. கேள்விய அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவுல தொழும்போது ஒவ்வொரு தொழுகையையும் அந்தந்த வக்துல பாங்க சொல்லி இக்காம சொல்லி தொழுதுருக்காங்க. அரஃபாவுல தொழும்போது ஒரு பாங்கு தான், லுகருடைய நேரத்தில் ஒரு பாங்கு சொல்லி இக்காமத் 2 இக்காமத். லுகருக்கு இக்காம சொல்லி லுகர் தொழுத பிறகு திரும்ப என்ன செய்யணும், அசருக்கு இக்காம சொல்லி அசர் 2 ரக்காத். திரும்ப முஸ்தலிஃபாவுக்கு வந்த பிறகு ஒரு பாங்கு சொல்லி இக்காம சொல்லி மக்ரிப் 3 ரக்காத், அது திரும்ப இக்காம சொல்லி இஷா 2 ரக்காத். சரிங்களா? இல்ல நாம சொன்ன அதாவது இதுதான் கேட்குறீங்க. இது வந்து சின்ன சம்பிரதாயம், கிபிலாவை முன்னோக்கி எரியணும். அதுக்கு பிறகு எரிஞ்சல இருந்து வலது புறமா அந்த சைடு போய் முன்னோக்கி வரணும். முன்னோக்கி வந்து கூட்டம் இல்லாத கோயிலுக்கு துவா செய்யணும். உங்களுக்கு தான் வலது, நீங்க கிபிலாவை முன்னோக்கினாலே உங்க கைக்கு வலது போறோம். சரிங்களா? உங்க கைக்கு வலது, கிபிலாவை முன்னோக்கி தான் எரிய போறீங்க.
உங்களுக்கு வலதுபுறமா நீங்க என்ன செய்யணும் வரணும். அப்படி ஹஜ்ஜுக்கு பயணம் கிடையாது. இது வந்து பொதுவாக நம்ம ஊர்களில் வந்து துபாய் அங்கிருந்து போகும்போது மற்ற பயணங்களுக்கு நம்ம அவங்க தகவல் சொல்ற மாதிரி சொல்லிட்டா தப்பு கிடையாது. ஆனா விளம்பரம் பண்ற மாதிரி எல்லாரும் வந்து முசாபா பண்றது, அப்படி நீங்க உண்மையிலே பேசி சொல்லி இருந்தீங்கன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறது தப்பு கிடையாது. விளம்பர நோக்கம் இல்லாம பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, யாரும் ஹஜ்ஜோ உம்ராக்கு போறாங்கன்னா அவங்கள வந்து சந்திச்சு முசாபா பண்றது, அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வைக்கணும், அந்த மாதிரி விளம்பர நோக்கங்களும் நம்ம என்ன செஞ்சுக்கணும். தேவையில்லாத காரியங்களும் செய்யக்கூடாது. விளங்கல முஸ்தலிஃபால வந்து அல்லாஹ் சொல்றான், பைதா அஃபல்துமின் அரஃபாத்தின் ஃபதுக்குருல்லாஹ இந்த மஷ்அரில் ஹராம். நீங்க அரஃபாவிலிருந்து புறப்பட்டு விட்டால் மஷ்அருல் ஹராம்ல அல்லாஹ் செய்யுங்க, நிறைய போடுங்க. மஷ்அருல் ஹராம் எங்க தான் இருக்குது? முஸ்தலிஃபால தான் இருக்குது. அதுல வந்து சுபு தொழுகை முடிஞ்ச பிறகு அது ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க. மஷ்அருல் ஹராம் எடுத்து போய் கிப்லா முன்னோக்கி அல்லாஹ்வுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க. நம்ம அன்னைக்கு துவா செய்ய சிறந்தது. எந்த துவாங்க நீங்க உங்க தேவையான மார்க்கத்தை வந்து உறவுகளை பகைப்பதற்கு துவாவை கேட்கக்கூடாது, பாவமான துவாக்களை கேட்கக்கூடாது. பத்து நம்மளுக்கு தேவையான எல்லா துவாக்களையும் கேட்டுக்கிறாங்க. அது வந்து அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடான விஷயம். என்னுடைய பார்வையில வந்து அதுக்கு தடை இல்லைங்கிறது. ஏன்னா ஆயிஷா அதெல்லாம் ஒரு பயணம் செஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து ரசூலா என்ன உத்தரவு போட்டாங்க? உம்ராவை செய்ய வேண்டாங்கிற உத்தரவும் போட்டாங்க. அது நாம கவனி. ரசூல்லா வந்து ஆயிஷா ரலியல்லாஹு உம்ரா விட்டு விடுன்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்ப அவங்க ஒரு உம்ரா செய்யறது வந்து அதுக்கு பரிகாரம்னு சொல்ல முடியாது, அவங்க விரும்பி செய்யறாங்க. இல்ல ரசூல்லா வந்து பெண்கள் தனியா போகக்கூடாத நோக்கத்தை கூட என்ன செஞ்சிருப்பாங்க, அனுப்பியிருப்பாங்க. அதாவது இந்த நோக்கம் வந்து ஒரு பயணத்துல வந்து ஒருவர் ஒரு உம்ரா மட்டும்தான் செய்ய வேண்டுமானா ஒரு ஆளு செய்யணும் கட்டாயம் கிடையாது. செய்ய விரும்பினால் தடையான்னு கேட்டா மார்க்கத்து என்ன இல்லை, தடை இல்லை. அப்படி தடை இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. ரசூலா யாருக்கு தடுத்திருப்பாங்க? ஆயிஷாவுக்கு தடுத்திருப்பாங்க. ஏன்னா ஆயிஷா வந்து உம்ரா செய்ய வேண்டிய அவசியமே என்ன செய்யாது கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் நிறைவேற்றுங்க. ஃபமன் தத்தவ்வா கைரன், யார் உபரியாக செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டக்கூடிய அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால ஹஜ் என்பது வந்து நீ உபரியா செய்யணும், அடுத்த வருஷம் வரைக்கும் என்ன செய்யணும். அப்படி கிடையாது. நம்ம எல்லா உம்ராவையும் அப்படி செஞ்சா இதுதான். அதாவது அல்லாஹ்க்காண்டி ஒரு உம்ரா, எனக்காண்டி உம்ரான்னா நம்ம உம்ரா அல்லாஹ்க்கா தேவைப்படுது அப்படி கிடையாது. எல்லா உம்ராவும் நமக்காக தான். ஆனா அது இறைவனுக்காக செய்யக்கூடிய வணக்கம். புகழுக்காகவோ பெருமைக்காகவோ வேற நோக்கத்துக்காக அந்த வணக்கம் செய்யக்கூடாது. அது அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும். எல்லா வணக்கங்களுமே யாருக்காகத்தான்? நமக்காகத்தான். இல்ல அது வந்து கருத்து வேறுபாடான விஷயம். இறந்து போனவங்களுக்காண்டி ஹஜ்ஜி செய்யறதுக்கு மார்க்கெட்ல ஆதாரம் நேரடியா இருக்குது. சரியா? ஹஜ்ஜி செய்யறது, ஹஜ்ஜி செய்யும் போது அவங்களுக்கு ஒரு உம்ராவை என்ன செஞ்சிடும், உள்ள வந்துடும். உம்ராவை தனிப்பட்ட முறையை செய்யலாமான்னு கேட்டா நம்ம ஜமாத்தை பொறுத்தவரை நம்ம ஆய்வு பண்ண வரைக்கும் அது வந்து செய்ய வேண்டியது இல்லை, அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனா இன்னும் சில அறிஞர்கள் அவங்களுடைய புரிதல் அடிப்படையில் என்ன செய்யறாங்க, இறந்தவங்களுக்காண்டி உம்ரா செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டு ஆதாரங்களையும் பரிசீலனை பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு சரியா தெரியுதோ அதை அடிப்படையில் அந்த விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறீங்க, முடிவெடுக்கிறீங்க. நம்ம சொன்னோம்ல, பலவீனமான மக்கள், பெண்கள், இவங்களுக்கு சூழல் எப்பவுமே அனுமதி கொடுத்திருக்காங்க. இரவுலேயே மினாவை நோக்கி கிளம்புறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படையில் உங்க பஸ்ஸை இரவுலேயே கிளம்பிட்டான்னு வச்சுக்கிடுங்க, நீங்க என்ன செஞ்சுக்கலாம், கிளம்பி வந்துக்கலாம். அது தப்பு ஒண்ணு. நீங்க ஃப்ரீயா இருந்து நீங்க தொழணும்னு நினைச்சா தொழுதுக்கலாம். ஆனா சரி கிடையாது. ரசூல்லா வந்து கடுமையான தொழுகையை சுருக்கி சேர்த்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுதுருக்கிறாங்க. நீங்க ஃப்ரீயா இருந்து நிறைய தொழணும் தொழலாம். துவாக்கள் தான் இந்த சுன்னத். சரிங்களா? நிறைய அரஃபா நாள்ல நிறைய துவாக்கள் ரசூல்லா என்ன செஞ்சிருக்காங்க கேட்டுருக்காங்க. ஒரு ஆள் தொழுதா தப்பான்னு தப்பெல்லாம் கிடையாது. சரி இன்ஷா அல்லாஹ். இக்ராம் நிலையில இருக்கும்போது தான் மத்தாசுல போய் தவாப் செய்யணும் சொல்றாங்க.
அப்போ அவங்க அவங்க மேல வந்து செய்யறது சிரமமா இருக்கிறதுனால இல்ல அது வந்து இஸ்லாமிய அரசாங்கம் பொய் சொல்லி கூட்ட அது போலாம். தப்பு. ஆட்சியாளருக்கு நம்ம என்ன செய்யணும்? கட்டுப்படணும், போடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் வ உலுல் அம்ரி மின்கும். அல்லாஹ் கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுங்க, ஆட்சி அதிகாரம் உடையவங்க கட்டுப்படுங்க. 32 லட்சம் மக்கள் ஹஜ் செய்யறதுக்கு வந்திருக்காங்க. நீங்க உங்களை மட்டும் சிந்திக்க கூடாது. உங்களுக்கு தவாஃப் முடிச்ச பிறகு 10ஆம் நாள் தவாஃப் செய்யாட்ட ஹஜ்ஜை கூடாம போயிடும். அதுக்காண்டி அந்த நாள்ல மட்டும் என்ன செய்யறாங்க, அந்த ஹாஜிகளுக்காண்டி செய்யாதையும் தடுக்கிறாங்க. நம்ம ஏமாத்துறது வந்து மார்க்க அடிப்படையில் குற்றம் ஆயிடும். நம்ம நல்ல விஷயங்கள்ல இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் நம்ம என்ன செய்யணும், கட்டுப்படணும். அதனால அதை செஞ்சுக்கலாம். மக்களுக்கு அவன் அப்பமா தடுக்க மாட்டாங்க உங்களை. அதுக்கப்புறமா வந்து அப்புறாவுடைய இது பண்ணா மட்டும்தான் கீழே அலவுடு, இல்லைன்னாக்கா அலவுடு இல்லை. நம்ம ஆட்சியாளர்கள் வந்து மக்கள் நன்மைக்காண்டி செய்யும் போது நம்ம அது கட்டுப்படுது. நம்ம அது உங்களை செய்யாம தவிர்த்துக்க வேண்டியது. மேல போய் செய்ய முடிஞ்சா செஞ்சுக்க வேண்டியது. டைம் ஆச்சு, முடிச்சுக்கிறேங்க. அப்படி சரி, துவா ஓதிக்கங்க. ஒரு நிமிஷம். Subscribe to Creativity channel, do like, share, comment and click the notification bell so that you will be notified every time we post a new video.